சரி, வரிசையில் எழுங்க. கவனிங்க. நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு மூணு பேரா அப்படி போகிற மாதிரி நின்றுக்கோங்க. சரியா? மூணு பேரா அப்படி போகிற மாதிரி நின்றுக்கோங்க. மூணு பேரா அப்படியே நம்ம இடது பக்கமாக தான் போவோம். அங்கே போய் தான் ஒரு பக்கம் டேர்ன் பண்ணி என்ன செய்வோம். சரியா? மூணு நிற்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சபை மன்ற தலைவர் ஐயா அவங்க இந்த நாளே நமக்கு ஜெபித்து இந்த பவனியை துவக்கி வைக்கும்படி நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கின்றார்கள். ஐயா இந்த நேரத்தில் ஜெபித்து துவக்கி வைப்பார்கள். தொடர்ந்து சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே என்ற பாடலை பாடல்குழு மேடையிலிருந்து பாடுவார்கள். அந்த சத்தத்திலே நாம் பாடிக்கொண்டே அப்படி பவனியாக செல்லுவோம். பிரியமும் உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ தந்திருக்கிற இந்த மகிமையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது சேகர கௌசல்ய பண்டிகை ஆசரிப்பதற்கு நீ கிருபை தந்திருக்கு. உடைய நாம மகிமை சென்று நாங்கள் வெற்றி பவனி செல்லவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் உமக்கு சாட்சிகள், இந்த உலகத்துக்கே சாட்சிகள் இது விளம்பத்தக்கதாக இந்த நாளிலும் எங்கள் பகுதியில் நாங்கள் சாட்சியின் பவனியிலும் எங்கள் மத்தியில் பிரச்சனராக இணைந்து வழிநடத்தும் இஸ்ரவேலின் சேலை ஆசீர்வாத கிருபை செய்கிறார்கள். எங்கள் நலப்படுத்தும் கிருபைகளைத்தான் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாம் சேனையில் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம். சரியாக வரும். 4 பேர் நின்னா ரோட்டா இருக்கிறோம். 3 பேராக
இந்த ஆசீர்வாதமான காரியமும் அது நமக்கு கர்த்தரால் நமக்கு நேரிட்டது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த காப்பாற்றுகிற செய்கைகளும் தாழ தள்ளப்பட்டாலும் எழுந்திருக்கும் பலனை கடவுள் கொடுக்கிறார். இது கடவுள் நமக்கு தரும் பலன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய மனதையும் பலப்படுத்துவதனாலே நாம் எழுந்து நிற்கிறோம். காப்பாற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், எங்களுக்கு செவி கொடுக்க கூட இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய திருச்சன் பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய அடியார் இந்த சிலுவை கொடி ஏற்றும் பொழுது உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி இந்த பண்டிகை நாட்கள் நிறைவேறும் வரையிலும் உம்முடைய தெய்வீக கிருபை நம்முடைய பிள்ளைகளோடும் இங்க இருக்கின்ற அருமையான சேகர தலைவரோடு இருந்து சுவாமி இந்த பண்டிகை நாளை ஆசீர்வதித்து தாரு. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய இணக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கின்றவர். கர்த்தருடைய முகத்தினை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக இருக்கிறவர். கர்த்தருடைய முகத்தினை பிரசனமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சில ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிடப்படும். இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய் மாசனுகாத பராபரவசி மாசனுகாத மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு 5 நிமிடம் ஒரு பாடலை நம்முடைய பாடலுக்குள்ள பாடுவார்கள். நம்ம எல்லாரும் பந்தலுக்குள்ளே அமர்ந்திருப்போம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஆயத்த ஆராதனை ஆரம்பமாகும். எனவே வரிசையாக சென்று பந்தலுக்குள்ளே அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பாடல் அல்லது 2 பாடல் நிறைவேற்ற பிற்பாடு தொடர்ந்து ஆயத்த ஆராதனை நடைபெறும். நாட்களிலும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நமக்கு நிறைவாக கிடைக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த நாளிலும் இந்த ஆயத்த ஆறலில் பங்கு பெற்றவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த பண்டிகை ஆரம்பிப்போம். இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். யூதாவே, உன் பண்டிகை ஆசரி, மகா பரிசுத்தமும் கிருபையின் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியினால் இந்த மாலை வேளைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் அருளி செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் காணப்பட கிருபை தருவீராக. 3 நாள் எங்களோடு வழித்துங்க. இந்த ஆயத்தம் செய்து கொடுக்குற முடியக்காரை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளை மூலமாக எங்களோடு பேசுவீராக. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஆயத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 14 பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். கீதங்கள் 14. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 14 சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற கீதத்தை பாடுவோம். Oh
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் என்பது. ஆமேன். என்னென்ன ப்ரோக்ராம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிந்தவுடனே, இந்த ஆராதனை முடிந்தவுடனே நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு இரவு நேரம் என்பதனாலே நாம் தூர இடத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் முதலாவது அந்த நிகழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே யாரும் வருத்தப்படாமல் அவர்களுக்கு மட்டும் முன்னாடி கொடுக்கிறார்கள் என்று நினைக்காமல் எல்லாருக்கும் நமக்கு வசதி வாய்ப்புக்கு ஏற்றது போல நம்ம அந்த வரிசைப்படுத்தி நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துவோம். எனவே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக அதில் பங்கு கொள்ள நமக்கு கொடுக்கும்படி நகரம் சேகர தலைவர் அருள் திரு ஜான்சன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். மீண்டுமாக நாம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். அல்லேலூயா. இந்த அருமையான திருவேங்கடம் சேகரத்தினுடைய 2வது தவச உற்சவ பண்டிகையில் இந்த ஆயத்த ஆராதனையில் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக நல்லதொரு பலனையும் சுகத்தையும் கொடுத்த என் தேவாதி தேவனை தோத்தரிக்கின்றேன். என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய சேகர தலைவர் ஐயா அருள் திரு முத்து கிறிஸ்தோபர் ஐயாவையும் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மத்தியிலே வந்து நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சபை மன்ற தலைவர் ஐயா அருள் திரு இஸ்ரேல் தனசிங் ஐயாவுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தம்முடைய சொந்த ஜனங்களை பார்த்து, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லி உம்மை தொழுது கொள்ளும்படியாக அழைத்த எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி எங்களுக்கு அதே போல ஒரு அழைப்பை கொடுத்து எங்களை திருச்சபையாய் சேகரமாய் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு தோத்துறோம். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பொற்பாதப்படியிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். அடியேனை மறைத்து என் கர்த்தர் வெளிப்படும்படியாய் இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போதும். ரஷ்யா தேசத்தை
1894 முதல் 1947 வரை ஆண்ட பேரரசன் நிக்கோலஸ் தன்னுடைய இராணுவத்தை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு ராஜாவாக காணப்பட்டார். ஒரு நாளிலே இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த அந்த இராணுவ முகாமை ரகசியமாக பார்க்க அவர் கடந்து சென்றார். அவர் அந்த இராணுவ முகாமிலே ஒரு இராணுவ வீரனை பார்த்த பொழுது அவர் ஒரு மேஜையின் மீது சாய்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். மெதுவாக அந்த இராணுவ வீரன் விழித்திராதபடி அவனுக்கு அருகாமையிலே சென்று பார்த்த பொழுது அங்கே ஒரு காகிதத்தை கண்டார். அந்த காகிதத்திலே அந்த இராணுவ வீரன் தன்னுடைய குடும்ப சூழல் நிமித்தமாய் வாங்கிய கடன்களை பட்டியலிட்டு எழுதி வைத்துட்டு கீழாக ஒரு வாசகத்தை எழுதியிருந்தான். இதை யார் எனக்கு கட்டுவதற்கு உதவுவார் என்று சொல்லி ஒரு வாசகத்தை எழுதியிருந்தான். அந்த கடன் பாரங்கள் எல்லாம் அவனுடைய இருதயத்துக்கு ஒரு பாரமாய் இருந்தபடினாலே அவன் ஒரு மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழலிலே எழுதியிருந்ததை கண்ட அந்த ராஜா நிக்கோலஸ் அதற்கு கீழாக எழுதி கையொப்பமிட்டு சென்றாராம். இவைகள் எல்லாம் இந்த தேசத்தின் மன்னர் நிக்கோலஸால் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவன் விழித்து அதை பார்த்த பொழுது ஆச்சரியமடைந்தான், வியப்படைந்தான். சில மணி நேரங்களிலே அந்த செலுத்த வேண்டிய தொகை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேள்விக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் அழகாக இந்த சங்கீதக்காரராகிய தாவீது மூலமாக நமக்கு சொல்கின்ற வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கே சங்கீதம் 57:2 எடுத்து பார்க்கும் பொழுது இதே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கின்றார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த 138ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர், உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருப்பதை நாம் காணக்கூடும். அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து இந்த தவச உற்சவ பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நமக்கான காரியங்களை அவர் செய்து கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி நாம் இந்த தியானித்து கலை நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் யோபுவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்கிறது. முதலாவது நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்படுகிற காரியம், அவர் எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாம் செய்ய வல்லவர். இது யோபு பக்தனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நாளில் தலைகீழாக மாறி போனது. எல்லாவற்றையும் ஒரு இழந்த ஒரு சூழல். ஆனால் அவனிடத்திலே நாம் காண வேண்டிய காரியம், கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தில் அவன் கொஞ்சம் கூட பின்வாங்கி போகல. அந்த விசுவாசத்தில் யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தது போல காணப்பட்டது. ஒரு வெறுமையான சூழலில் நின்றது போல நின்றான். ஆனால் அவனை நினைத்தள்ளி அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனை அழைத்தார். அவனிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பழுகி பெருக பண்ணுன்னு சொல்லி. ஆனா பாருங்க, அங்கே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாட்கள் பிந்தின போதும் இந்த ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்ட விசுவாசம் குறையவில்லை.
99 வயது, அவனுடைய மனைவிக்கு சாராளுக்கு 90 வயது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் சொன்னார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அங்கே அழகாக சொல்லுகிற என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய சூழல்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த சங்கீதக்காரராகிய தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல்வேறு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அவன் கடந்து வந்ததை நாம் வேதத்திலே அநேக சம்பவங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆடுகளுக்கு பின்பதாக இருந்தான், வனாந்தரம் தான் அவனுக்கு எல்லாம். ஆனால் அவன் கடவுளை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு மனிதன், தன்னுடைய ஆலயத்துக்கு வருவதில் ஒரு அதிகமான வாஞ்சியோடு 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். இங்க சொல்லுகின்ற காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்ல நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். மூன்றாவதாய் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நான் நம்பின மனிதர்கள், நாம் நம்பி சென்ற மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போகக்கூடும். ஆனால் ஆண்டவரை நம்பி நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, அவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். அவருடைய சமூகத்தில் வேதம் அழகா சொல்லுது, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை. எல்லாரும் இந்த பூமியிலே பிறந்த யார் ஆண்டவரை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தர்ல இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். பாருங்க, இளைய குமாரனுடைய சம்பவத்தில் நாம் அறிந்து கொள்கிற காரியம், அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பனது சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு ஒரு சொத்து கூட கையில் இல்லாம திரும்பி வர்றான். இன்னைக்கு உலக பிரகாரமான தகப்பன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்கள் 203வது கீதம், சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சியின் கீர்த்தனம் என்றும் என்ற கீதத்தை நாம் யாவரும் பாடுவோம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கீதங்கள் 203வது கீதத்தை பாடுவோம். அப்பொழுது ஆண்கள் பகுதியிலே சபை ஊழியர்களும் பெண்கள் பகுதியிலே ஆசிரியர்களும் காணிக்கை சேகரிப்பார்கள். கீதங்கள் 203வது கீதத்தை பாடுவோம். மங்கள பிதாவே, சோரே புண்ணிய குமாரனே,
அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் தாராளம். உடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை உடைய நாம மகிமைக்கென்று காணிக்கையாக படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்தருளும். அளவில்லாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். உடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த கிருபை செய்யும். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. உம்மிடத்திலே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஒரு பகுதியை காணிக்கை படைத்திருக்கிறோம். அங்கீகரித்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எப்பொழுதும் சமாதான சகல ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். ஆமென். பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்த நடனம் கொன்றுவெட்டுப்பட்டி பள்ளியின் சார்பாக மற்றொரு நடனத்தை நடத்திலே அரங்கேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவி வென்று நல்லவரை ஆராதிப்போம், சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், பாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம், வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், வாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம், வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம், வார்த்தைகளால் மீட்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். ஆழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம், அதை நிமிரச் செய்தவரை ஆராதிப்போம், தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம், தலை நிமிரச் செய்தவரை ஆராதிப்போம், அடிமரத்தை குளிக்க வைத்தீர் ஆராதிப்போம், தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம், அடிமரத்தை குளிக்க வைத்தீர் ஆராதிப்போம், தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம், கைகளை சேர்ப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். தேவன் செய்த நன்மைகளுக்காக நம் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா? ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். கரங்களை தட்டுவோம். சார்பாக கரகாட்டம். குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து
மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம்.
உற்சாகப்படுத்தலாமா? அடுத்ததாக திருவேங்கடம் சபையின் சார்பாக ஒரு நடனம், திருவேங்கடம் சபையின் பாய்ஸ்கான நடனம்.
பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் இருமனம் உள்ளவன் நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ மற்றவனை சிநேகிப்பாய் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை தூஷிப்பாய் தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய இயலாதே தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ மனம் திரும்பு நவோதிகையா திருச்சபையே ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதால் கர்த்தர் உன்னை வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார் மரணமோ ஜீவனோ எது வேண்டும் என்றே தீர்மானம் செய்வாய் தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ துதித்தலும் சபித்தலும் மாத்திரங்கே உங்கள் வாயிலிருந்து புறப்படுது கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ தித்திப்பான கண்ணீரும் கசப்பான கண்ணீரும் ஒரு ஓட்டு கண்ணிலிருந்து புறப்படுமோ கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி
கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அருமையான குலசேகரன் கோட்டை திருச்சபையின் பிள்ளையுடைய சிறப்பு நடனத்தை நாம் இதனைத் தொடர்ந்து குன்றுவேட்டுப்பேட்டை திருச்சபை சார்பாக ஒரு சிறப்பு நடனம். வந்தாரை வாழ்த்தி வரவேற்பதே நம்ம தமிழர் பண்புங்க. அதன்படி திருவேங்கடசேகர் மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. தேவி மகிமையால நாம எதை செஞ்சாலும் ஒழுங்கும் கிரமமாக செய்யணும்னு நம்ம வேதத்துல போட்டிருக்கு. நம்ம பில்லு போடக்கூடிய ஒழுங்கு என்ன? நம்ம தகவலானே. அதுல ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நந்தரசம் என்று சொல்லியே பில்லில் பாட ஆமா பில்லில் பாட ஆமா. நந்தரசம் என்று சொல்லியே பில்லில் பாட ஆமா பில்லில் பாட ஆமா. வந்தருள்வாய் இயேசு தெய்வமே வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. எட்டு கட்டை தாளத்தோடு இனிய நல் ராகத்தோடு எட்டு கட்டை ராகத்தோடு இனிய நல்ல ராகத்தோடு ஆடி தூவி தேசம் சொல்ல கிருபை தர வேணும் ஐயா. ஆடி தூவி தேசம் சொல்ல கிருபை தர வேணும் ஐயா. அற்பன் மனங்களிலே இதமாக தேடி சொல்ல அற்பன் மனங்களிலே இதமாக தேடி சொல்ல வரம் தர வேணும் ஐயா. எங்களுக்கு வரம் தர வேணும் ஐயா. வரம் தர வேணும் ஐயா. இன்னைக்கு இந்த வில்லுப்பாட்டுல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? கிமு 8ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த நூற்றாண்டுல அசிரியக்கு தேசத்து தலைநகரம் தெரியுமா? நம்ம நாட்டு தலைநகரம் கேட்டாலே தெரியாது, யோசிக்கணும். இது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். கூடிவேரி கொள்ளைவேரி கூடிவேரி கொள்ளைவேரி கல்லடியும் தூக்கமுண்டு கல்லடியும் தூக்கமுண்டு. இந்த நல்ல ஊர்தான் இந்த நல்ல ஊர்தான் தலைநகர் நீனிவே தலைநகர் நீனிவே. இந்த நல்ல ஊர்தான் இந்த நல்ல ஊர்தான் தலைநகர் நீனிவே தலைநகர் நீனிவே. இந்த நல்ல ஊர்தான் இந்த நல்ல ஊர்தான் தலைநகர் நீனிவே. நீனிவே ரொம்ப பயங்கரமான ஊர்தான். ஆமா, அந்த நாட்டு மக்களோட பாவம் பெய்யுறதால ஆண்டவர் அந்த ஊரை அழிக்க நினைச்சாரு. கடைசியா எச்சரிக்கை கொடுத்தா ஒரு யாருன்னு யோனா. அவரைத்தான் ஆண்டவர் நினைவேக்கு எச்சரிக்கை அனுப்பினாரு. என்ன சொல்லி அனுப்பினாரு தெரியுமா? எழுந்து போ யோனா, எழுந்து போ யோனா, எழுந்து போ நீனிவே நோக்கி எழுந்து போ. என்னும் நற்பதே நாள்தான் உண்டு என்னும் நற்பதே நாள்தான் உண்டு. ஆழத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினாங்க. உதவிக்கா? நல்ல வேளை இன்னொரு கப்பல் வந்துதானே. அட அறிவாளி, கடலுக்கு அடியில ஆழத்துல இருக்கிறவன கப்பல் எப்படி காப்பாத்தும்? அப்புறம் யார் காப்பாத்துனா? பெரிய மீன். அடேங்கப்பா, நம்ம ஆண்டவர் எப்படி மனுஷங்களை காப்பாத்துறாரு பாருங்க. கடலுக்கு கீழே யோனாவை விழுங்க பெரிய மீன் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாரு. 3 நாள் மீனுக்குள்ளே இருந்தாரு. மீனுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணினாரு. ஆண்டவர் மீனை யோனாவை கரையில தக்க கட்டளையிட்டார். யோனாவை மீன் நினிவேலே போய் காக்கணுச்சு. யோனா அதுக்கு பின்னாடி எப்படி சுவிசேஷம் சொன்னாரு தெரியுமா? பெரியோரே சிறியோரே பெரியோரே சிறியோரே பெரியோரே மனம் திரும்புங்க. வாலிபரே கன்னியரே மனம் திரும்புங்க. வாலிபரே கன்னியரே மனம் திரும்புங்க. என்னும் நற்பதே நாள்தான் உண்டு என்னும் நற்பதே நாள்தான் உண்டு. நீனிவே அழியும் நிச்சயமாயா.
இப்படி நடக்குதுன்னு எரிச்சலோட இருந்தாராம். அப்போ ஆண்டவர் யோனாவோட பேசினாராம். என்ன பேசினார் தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பாக இருக்கிறாரு. ஆமா, நம்மளோட பாவத்துக்காக மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தாரு. அப்படியே நம்மள மன்னிக்க கூடிய ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் தான். அப்படியே அண்ணே. ஒரு கூட்டம் கூட செய்யாத இயேசு மட்டும்தான். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட ஆண்டவருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி வழக்கனம்பட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சீரியஸே நாதனுக்கு செய்ய மங்களம். ஆதி சீரிய நாதனுக்கு சுப மங்களம். சீரியஸே நாதனுக்கு சுப மங்களம். ஆதி சீரிய நாதனுக்கு சுப மங்களம். சுப மங்களம். சுப மங்களம். தம்பி ஒரு நிமிஷம் தான் இங்கே வேண்டாம். ஒரிஜினல் தமிழ் எல்லா தவசோற்று பண்டிகைகளும் கடையில் கிடைக்கும். நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளி பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறது என்பதை நினைத்து நம்ம ஆண்டவர்
நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னை பெருக்கினீர் நன்றி ஐயா கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னை பெருக்கினீர் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி
நல்ல கரங்களை தட்டி
கொண்டட்டுப்பட்டி சபையின் சார்பாக ஒரு நடனம். நல்ல உற்சாகமாய் முன்னாடி முன்னாடி வந்து அசி முன்னாடி இங்கே வா ஆ மனுஷன் கூட மனுஷன் கூட
கேளுங்க மாறிடலாம் ரூட்டு எப்போ ரொம்ப ரைட்டு தாண்டுங்க என் பாட்டு சூப்பரா காலம் போட்டு கேளுங்க போயிட்டு இருந்தா நான் லைட்டு தாண்டுங்க லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் நம்பில்லாத மனுஷன் கூட இயேசுவோட நம்பில்லாத மனுஷன் கூட ப்ரே பண்ண மாறிடுவோம் உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே வெலவான் வெல்லனோ இல்லாம போகுமே உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே வெலவான் வெல்லனோ இல்லாம போகுமே தள்ளி தள்ளி உலகே தலை தலையா நினைச்சது எல்லாம் தள்ளையாலே நடந்ததையா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் சுத்தமாக இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் சுத்தமாக இயேசுவோட ரத்தம் ஜெயம் நம்பில்லாத மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்து நம்பில்லாத மனுஷன் கூட ப்ரே பண்ண சாட்சியாக நீ நில்லு அதுக்காக நீ ஆட்டம் போட்டு கொண்டாடு கருத்திருக்காய் எப்பவுமே நீ போடு தோல்வி வேண்டாம் ஜபத்தோடு போராடு கண்ணாடி வாழ்க்கை கல்லப்பட்டால் உலகுமே பாவங்கள் சேரும் செய்யாம வாழ்ந்தால் ராஜ்யம் தந்திடுமே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் நம்பில்லாத மனுஷன் கூட இயேசுவோட ஆகிடலாம் நம்பில்லாத மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டான் மாறிடலாம் நம்பில்லாத மனுஷன் கூட இயேசுவோட ஆகிடலாம் நம்பில்லாத மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டான் மாறிடலாம் ரூட்டு எப்போ நம்ம ரைட்டு தாண்டுங்க என் பாட்டு சூப்பரா காலம் போட்டு கேளுங்க போயிட்டு இருந்தா நான் லைட்டு தாண்டுங்க இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் நல்ல கரங்களை தட்டி மாறிடுச்சு அட்டுதர் இயேசு வந்ததால மாறிடுச்சு மரித்த லாசரு உயிரோட வந்து விட்டார் மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார் அவளையெல்லாம் படி போல மாறிடுச்சு மாறிடுச்சு அந்த இயேசு வந்ததால மாறிடுச்சு மாறிடுச்சு மார்த்தாள் மரியாள் கண்ணீரெல்லாம் நின்றுடுச்சு மாறாத மகிழ்ச்சி
இப்போ பொங்கிடுச்சு மாத்தாள் மரியாள் கண்ணீரெல்லாம் நின்றுடுச்சு மாறாத மகிழ்ச்சி இப்போ பொங்கிடுச்சு பண்டிகை பெண்கள் பண்டிகை என்று மட்டுமல்லாமல் அதில் ஆண்களும் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அது ஒரு குடும்பம் ஆசரிக்க போகிறோம். எனவே உற்சாகமாய் கலந்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். காரணத்தை நாம் காண்போம். வருஷம் புறா வழி நடத்தும் வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் வார்த்தை ஓயாம ஓட போறோமே ஏனோ நீ கொடுத்த உங்க வார்த்தை சலிக்காம ஆட போறோமே ஏனோ சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை கட்சியிலே கம்பியிலே ஆட்சியிலே அரசியல்ல ஃபைட்டு கொடு டே நைட்டு கொடு மனுஷனோட வார்த்தை ஒண்ணு உடைச்சு போடுங்க உலகத்தை நம்பாதே உள்ளத்தை கொடுக்காதே வீணான வார்த்தைய எப்போதும் பேசாதே அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை ஒரே ஒரு சுகமளிக்கும் தீர்க்கமான தரிசனத்தில் உருக்கமான அன்பு கொண்ட இயேசுவே வார்த்தையாக மாறிவிட்டாரே வந்தாரே வார்த்தையாக வந்தாரே சுகத்தை தந்தாரே வாழ்க்கையை திருப்பி போட்டாரே சொன்னாரே சொல்ல வைத்தாரே உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை மாறாவின் கசப்ப மதுரமாக்கும் வார்த்தை கசப்பான வாழ்க்கைய இனி பார்க்கும் வார்த்தை பேச வைக்கும் ஜெபிக்க வைக்கும் ஆவியிலே பாட வைக்குமே அக்கினியா மாறுவோம் உலகத்தையே கலக்குவோம் அன்பாவே நடப்போம் இயேசுவையே உயர்த்துவோம் சேர்ந்து அழிவே இல்ல உங்க வார்த்தை முடிவே இல்ல தேவ வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை ஓயாம ஓட போறோமே ஏனோ நீ கொடுத்த உங்க வார்த்தை
நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகப்பட போங்க ஏன்டா இங்கே வர மணிக்கு நாங்கள்